الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا وقال أيضا يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله طيب لا يقبل إلا طيبا. وقال صلى الله عليه وسلم أيضا الحلال بين والحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபௌ தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் 4வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள். யாரும் தூங்க வேண்டாம், யாரும் தூங்க வேண்டாம். அதே போன்று அன்பானவர்களே, சிலர் குத்பாவுடைய நேரத்தில் போனை கிண்டிக் கொண்டிருக்கின்ற சில விடயங்களும் கேள்விப்படுகிறோம். சும்மாவுக்கு வரும் பொழுது போன் கிண்டிப்படும் என்றிருந்தால் வீட்டில் வைத்துவிட்டு வருவது ஏற்றம், அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். முன்னால் உள்ள இடங்களை நிறைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களால் ஹத்தீபுடைய முகத்தை உற்று நோக்கிக் கொள்ளுங்கள். நெஞ்சால் கிபிலாவை நோக்கி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சமகாலத்தின் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களுடைய உள்ளங்களோடு நான் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கவனம் எனக்கும் உற்சாகமாக குத்பா செய்வதற்கு உதவி செய்யும். உங்களில் ஒருவர் தூங்குவதை கண்டாலும் எனக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கிறேன். விழித்திருப்பவர்கள் யாரும் தூங்க வேண்டாம், யாரும் தூங்கிக் கொண்டிருந்தால் விழித்துக் கொள்ளுங்கள், எழுப்பாட்டி விடுங்கள். அன்பானவர்களே, தலைப்பை விளங்கப்படுத்த ஓரிரு சிறிய சம்பவங்களை சொல்கிறேன். அந்த தலைப்பு என்னுடைய பிரதானமான தலைப்பு. அந்த சம்பவத்தில் உங்களுக்கு புரிந்துவிடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தெரியும். ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு. ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு. கிடைத்ததை சாப்பிட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ். சம்பவத்தை சொல்லும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம். ஒரு நாள் இந்த இறைச்சி, மாமிசம் இதுவெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு ரயாவான சாப்பாடு. அது ஒரு அரிதான, அரபியில சொல்வார்கள் நாதிர், மிக அரிது. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு முறை கூலி தொழில் செய்தது. கொஞ்சம் பணம் கிடைத்ததனால் சம்பாதிக்கின்ற பணம் ரொட்டிக்கும் ஈச்சம்பழத்துக்கும் தான் போதும். கொஞ்சம் கூடுதலாக சம்பாதித்தால் இறைச்சி வாங்குவார்கள். இறைச்சி வாங்கி இறைச்சி சமைத்து சந்தைக்கு விருந்துக்கு அழைப்பு. பாப்பா, இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். மகள் அந்த இறைச்சி கறியோட ரொட்டியை கொடுக்கின்ற பொழுது
அந்த ரொட்டியை எடுத்து கையில் சாப்பிட முன்னால் கையில் வைத்துக் கொண்டு மகளிடம் சொன்னார்கள், மகளே, 3 தினங்களுக்கு பிறகு நான் சாப்பிடும் முதலாவது சாப்பாடு. நாம் ஒரு நாளைக்கு 3 நேரங்கள் அல்ல, எல்லோரும் குறைந்தது 5 நேரம் சாப்பிடுகிறோம். சிலர் 9 நேரம் கணக்கு காட்டுவேன். அந்த பல்லுடைய தலைப்பு. மெயின் மீல் 3, சைட் டிஷ் 3, 6. டீயோடு, பிளேன் டீயோடு, கோப்பியோடு, லுக்குமத்து சபா, காலை கவலம், அழகான பேர். டீயோடு லேவரியா, கோபப்புட்டு, பெட்டிஸ். குறை சொல்லவில்லை. இவ்வளவு சாப்பிட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா? இதுதான் கேள்வி. 5 நேரம் 7 நேரம் சாப்பிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நேரமாவது, ஒரு நேரம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி சாப்பிட்ட பிறகு எத்தனை மாதம் நன்றி கட்ட சமூகமாக வாழ்கிறோம். இது இடைச்செருகல் சம்பவம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்ற வழியில் பாதையில் ஒரு ஈச்சம்பழத்தை காண்கிறார்கள். ஒரு ஈச்சம்பழம், 1 கிலோ அல்ல, ஒரு அரை கிலோ அல்ல, ஒரு ஈச்சம்பழம். என்ன தெரியுமா சொன்னார்கள்? பசியின் காரணமாக சொன்ன வார்த்தை, நான் இந்த ஈச்சம்பழம் ஜகாத்துடைய அல்லது சதகாவுடைய ஈச்சம்பழம் என்ற பயம் இல்லாவிட்டால் நான் இதை எடுத்து சாப்பிட்டிருப்பேன். என்ன விளங்கினீர்கள்? என்ன பேச போகிறேன்? ஒரு ஈச்சம்பழம் கூட தன்னுடைய நாட்டில், தன்னுடைய வாயில், தன்னுடைய தொண்டை குழியை தாண்டக்கூடாது என்ற பக்குவம். அதே சம்பவம் வீட்டுக்குள் பேர குழந்தையோடு நடக்கிறது. ஸ்டோர்லே ஓரமாக சதக்காவுடைய ஈச்சப்பழ மூடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கும் இங்கும் மூடைகளை பங்கு வைக்கின்ற பொழுது, பேக்கள் பார்சல் பங்கு வைக்கின்ற பொழுது, சதக்காவுடைய ஈச்சப்பழம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஹராம். கண்ணியமான அன்பளிப்புகள் தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும், வேற எந்த கொடுப்பனவும் எடுக்க முடியாது. சதக்கா ஜகாத் ஹராம். ஒரு ஈச்சம்பழம் கீழே விழுகிறது பங்கு வைக்கும் பொழுது. ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எடுத்து வாயிலே போட்டு தப்பிக் கொண்டிருக்கிறார்கள், மென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பா காண்கிறார், சரி பரவாயில்லை, ஒரு ஈச்சம்பழம் தானே, பேர பிள்ளைக்கான வேண்டி நான் இஸ்திக்பார் செஞ்சு கொள்றேன், சின்ன பிள்ளை தானே சின்னட்டும். இதுதான் கண்ணியமானவர்களே நம்முடைய பிள்ளைகளை இன்று கம்பி என்ன வைத்திருக்கிறது. ஸ்கூலிலே ஃப்ரெண்டுடைய 5 ரூபாயுடைய இரேசரை திருடியவனை விட்டுக் கொடுத்தோம், கணக்கெடுக்காமல் இருந்தோம், அவுலா இல்லை என்று சொன்னோம், 5 லட்சத்தில் கை வைத்து உள்ளே இருக்கிறார். அல்ல இல்மு ஃபி ஸிகர் கன்னக்ஷி அலல் ஹஜர். தமிழ் பழமொழி சொல்வார்களே, இளமை கல்வி சிலையில் எழுத்து. அது தமிழ், அது பின்னால் வந்த வார்த்தை. அன்பானவர்களே, இளமையில் கல்வி செதுக்குவது போன்று, கல்லில் செதுக்கிய அந்த செதுக்குதல் போன்றுதான், கல்லிலே ட்ரோ பண்ணுவது போன்றுதான் சின்ன பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கின்ற பாடம். சிறு வயதில் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி கல்லில் பொறிப்பது போன்ற அரபு பழமொழி. சின்ன வயதில் இந்த குழந்தையுடைய தெளிவாக சம்பவம் வருகிறது. விழுங்க பார்க்கின்ற பொழுது விழுங்கிக் கொண்டிருக்கிறார் பேர குழந்தை. அப்படியே தொண்டை குழியிலே விரலை விட்டு நாம் எல்லாம் இமோஷனலுக்கு அடிமையா பேசுவோம். சின்ன பிள்ளைதானே, தொண்டை குழிவுக்கு கைய போடணுமா? தொண்டை குழிக்குள் விரலை விட்டு கஹின் கஹின் இர்மிதிகா. இந்த வார்த்தைக்கு நம்முடைய பாசையில் டிரான்ஸ்லேட் பண்ணதாக இருந்தால் சி 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 சி, அது ஜராவ, அது துப்பிடுங்க, அது ஜராவ. பரக்கத்தான பழம், ஈச்சம்பழம் பரக்கத்தான பழம். அது இல்லீகலாக போகும் பொழுது அதுவும் ஜராவதான். அது சரியத்துக்கு மாற்றமாக போகும் பொழுது ஈச்சம்பழம், அஜுவா ஈச்சம்பழம் பரக்கத்தை தான், சிபாதான். இன்னும் ஒருவனுடைய கலவரத்துக்கு தான் இன்னும் நோய் கூடும், அஜுவா மாறிவிடும். அது அன்பானவர்களே, துப்பி விடுங்கள், துப்ப வைத்தார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 3 சம்பவங்கள், ஒன்று நபி அவர்கள் பெயரோடு சம்பந்தப்பட்ட 2 சம்பவங்கள், 3வது சம்பவம், அதற்கு உதவியாக 4 சம்பவங்கள் சொல்லிவிட்டேன். 4வது சொல்லுகிறேன். அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒருவருடன்
ஒரு பேனையை துரோ பண்ணுவேன், ஒரு பேனையை இரவலாக எழுதிவிட்டு தருகிறேன் என்று எடுத்தேன். நம்முடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? சென்ற ரமலானில் பக்கத்து வீட்டிலிருந்து கஞ்சி வந்த கோப்பை நம்முடைய கிச்சனில், சென்ற பிறநாளைக்கு முன் வீட்டில் இருந்து பலகாரம் வந்த பிளேட் நம்முடைய வீட்டில், எழுதிவிட்டு தருகிறேன், சைன் வைத்து விட்டு தருகிறேன் பேனா நம்முடைய பாக்கெட்டில். இதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் என்று செய்கிறோம். அப்படி செய்துதான் 200 கோடி, 250 கோடி, 300 கோடி, 400 கோடி கணக்கில்லாமல் கொள்ளு வைத்து விட்டு ஏசுரோமிலே ஏற்பம் விடுகின்ற காலம். 2 ரூபாய்க்கு கொள்ளு வைத்ததுதான் இந்த 2 கோடி. டோன்ட் கேர். மற்றவனை குளியில் தள்ளி பிரான்சில் வாழ்கிறான், மற்றவனுக்கு பொல்லு போட்டு துபாயில் வாழ்கிறான், மற்றவனுக்கு பொல்லு போட்டு மெடகஸ்டாரில் இருக்கிறான், மற்றவனுக்கு பொல்லு போட்டு பஜிரோ ஓட்டுகிறான், மற்றவனுக்கு பொல்லு போட்டு பங்களா கட்டுகிறான், மற்றவனுக்கு பொல்லு போட்டு பஜிரோ ஓட்டுவதை விட சொந்த பணத்தில் புஸ்தைக்கில் ஓட்டுவது பெட்டர். மற்றவனுடைய பணத்தில் புஸ்தைக்கில் ஓட்டுவதை விட சொந்த பணத்தில் பஸ்ஸில் போவது பெட்டர். மற்றவனுடைய பணத்தில் பஸ்ஸில் போவதை விட இங்கிருந்து பெட்டாவுக்கு 9-10 கிலோமீட்டர் நடப்பது பெட்டர். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்று நான் போட்டிருக்கின்ற ஒரு தொப்பி 100 என்னுடைய பணமா? நான் போட்டிருக்கின்ற ஜிப்பா 100 என்னுடைய பணமா? ஒவ்வொன்றாக சிந்தித்தால் 1/3, 2/3 இப்படி மற்றவர்களுடைய பணம் சம்பந்தப்படும். தலைப்பு விளங்கி விட்டதா? நான் பேச வருவது என்னன்னு விளங்கி விட்டதா? விளங்கி இருக்கும். அப்துல் முபாரக் ஒரு பேனை எடுத்து எழுதி முடித்தவுடன் ஆளை காணவில்லை, பேனக்காரரை. பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான கூட்டம். அங்கிட்ட கேட்டு பார்த்த அடையாளங்களை சொல்லி பார்த்தா விலங்கல்ல. அவருடைய எடுத்த இடம் ஒரு ஊர், அவருடைய ஊர் மறு, அங்கிருந்து பல 100 கிலோமீட்டர், அங்கு பயணம் நோக்கி போகிறார்கள். எடுத்து மறந்து அவருடைய கையில வைத்துப்பட்டு நினைவு வந்தவுடன் தேடினார்கள், அடையாளம் காண முடியவில்லை. கிட்டத்தட்ட பல 100 கிலோமீட்டர்கள் அந்த பேனையை கொடுப்பதற்கு அவரை தேடி போனார்கள். 2 லட்சம் போடுங்களே, வாரக்கிழமை டிபாசிட் பண்ணிடுவேன், டிபாசிட் பண்ற நாள் போனோம். 10 மில்லியன் தாங்களே மாசம் 1 லட்சம் 2 மாசம் 3 மாசம் வரும், 4வது மாசம் ரிமிங் நோ ஆன்சர், 5வது மாசம் ஸ்விட்ச் ஆஃப், 6வது மாசம் யூரோப்பிலே, 7வது மாசம் அதே நிலைமை மோசாயினால் நரகத்திலே. என்னுடைய வாழ்க்கை ஒரு பேனா. அவரே டோன்ட் கேர் விட்டு போய்விட்டார், அவ்வளவு தியாகண்ட. ஆனால் இவர் தேடி போனார், பல 100 கிலோமீட்டர்கள் தேடி போய் அவருடைய ஊரில் அவருடைய இடத்தை விசாரித்த பொழுது அவரும் அந்த கூட்டத்தில் தான் இருந்திருக்கிறார். உங்களுடைய பேனாவை எழுத எடுத்தேன், மறந்து விட்டேன், இதோ. ஆச்சரியப்பட்டார். கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய முசீபத், நம்முடைய டென்ஷன், நம்முடைய ஸ்ட்ரெஸ், நம்முடைய குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை, பக்கத்து வீட்டோட பிரச்சனை, வீட்டுக்குள் பிரச்சனை, அங்கு சண்டை, அங்கு நோய் நொம்பலம், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர். எல்லாவற்றுக்கும் நான் சொல்வது, அவன் சூனியம் செய்து விட்டான், இவன் பொறாமைப்பட்டு விட்டான், பின் வீட்டு சூனியம் செய்து விட்டார்கள், டாக்டர் சூனியம் செய்து விட்டால், மயிலி சூனியம் செய்து விட்டால், மாமி சூனியம் செய்து விட்டால். ஒன்றுமல்ல சூனியம், நம்முடைய ரத்தம் எல்லாம் ஹராம். முழு பிரச்சனைக்கும் இன்று 80+80% காரணம் நம்முடைய ரத்தம் ஹராம், நம்முடைய சம்பாத்தியம் ஹராம், நம்முடைய சம்பாத்தியம் ஹராம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல். சொல்ல போன கண்ணியமாக சொல்கிறேன், நம்முடைய கழிவுகளை விட நாறுகிறது, மனித கழிவுகளை விட நாறுகிறது. தெளிவாக சொல்கிறேன், நாகரிகமாக சொல்கிறேன். மடிச்சு வாசமா தான் இருக்க, அவருடைய கொடுக்கல் வாங்கல் புலியை விட நாட்டம். ஊத்துவான் பானி, போடுவான் பொல்லு. பானி ஊத்தி ஊத்தி எத்தனையோ பேரை நரக குழி போன்று கஷ்டத்தில் வாழ வைத்து விட்டு செப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள். எந்த உடல் ஹராத்தால் வளருமோ, ஹெஜ்ரோ வரும், கார் வரும், வீடு வரும், கடை வரும்,
ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வரும், எல்லாம் வரும், கலசா இருக்கும். கொஞ்சம் உரமா கேட்ட சண்டியனை போட்டு பயங்காட்டேலும். கொடுக்க வேண்டியது நீ பயன்பேற காட்டுறியா? அல்லாஹ்வுக்கு முன்னால் நீ எவ்வளவு சண்டியனா? வருமானத்துடைய அசுத்தம் தான் இன்று நம்முடைய நோய்கள். ஒருவனுக்கு 50 லட்சம் சொல்லு போடுகிறோம், தருகிறான் அல்ல நோயை 5 கோடி தேடு பணத்தை பிச்சை கேள் பள்ளி பள்ளியா போய். நோய் வருகின்ற எல்லோரும் இப்படி அல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு நோய் வரும். இப்படிப்பட்டவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் அங்கோட முள்ளேரியாவுக்கு போகாமல் மௌத்து வராது. மற்றவனை மனநோயாளியாக்கி நீ சுகதேகியா வாழ்வியா? அன்பானவர்களே, சில விடயங்களை காரமாக படுகின்ற பாணியில் சொல்கிறேன். பட்டர் பூசி பானி ஊட்ட எனக்கு தெரியாது. என்னுடைய கொத்துப்பா முடிந்த பிறகு சந்தி பொந்து நின்று கொண்டு இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது என்று நீங்கள் பேசிக் கொள்ளாமல் என்னுடைய நம்பரை எடுங்கள், எனக்கு டயல் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு கொத்துப்பா நான் செய்வேன். உண்மையை சொன்னா சரி கசக்கும். பானி ஊட்டி நாடகம் போக முடியாது. பட்டர் பூசி நாடகம் போக முடியாது. யாருக்கும் பயப்படாமல் எவனுக்கும் பயப்படாமல் இந்த தலைப்பு பேசிக் கொண்டிருக்கிறேன். பல இடங்களில் பேசி இருக்கிறேன். எவ்வளவு காலம் இப்படி மற்றவருடைய பணத்தில் கலந்து காட்டப் போகிறது? மனதை தொட்டு சொல்லுங்கள். அந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி, அங்கு ஷேர், இங்கு இன்வெஸ்ட்மெண்ட், வட்டியோடு சம்பந்தப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீர்களா? ஓடி எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீர்களா? லோன் எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீர்களா? நீங்க என்ன உஸ்மான் இல்லாமல் ஓட்ட பண்ண பாக்குறீங்களா? நீங்க அப்துல் ரஹ்மானுக்கு அவுட்ல மேல போ பாக்குறீங்களா? டெக்ஸ்டைல் செஞ்சு கொண்டிருந்தேன், லொஸ் ஆகி விட்டது, லோன் எடுக்காம ஏலாது என்று லோன் எடுத்து ஹாப்பியா ஆரம்பிக்கிறார். ஹாப்பியா செய்தேன், லொஸ் ஆகிவிட்டது, லோன் எடுத்து ரெஸ்டாரண்ட் திறக்கிறார். ரெஸ்டாரண்ட் திறந்து லொஸ் ஆகிவிட்டது, அவனிடம் எடுத்து இன்வெஸ்ட் எடுத்து ஜெம்மன் ஜுவல்ஸ் செய்கிறார். கடைசிக்கு ஒன்றும் இல்லை. 100 வருடம் வாழ்ந்தாலும் சிலருடைய கடன் எப்படி தெரியுமா? சிலருடைய கடன் சொல்வதை விட சிலர் போட்ட பொல்லுடைய அமௌண்ட். சிலர் நஷ்டப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள். நல்லதுதான் செய்ய போனார்கள், முயற்சித்தார்கள், ஹலாலாக. ஒரு இன்சிடென்ட் வந்தது, ஒரு அசம்பாவிதம் வந்தது, ஒரு ஏதாவது ஆபத்து வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு நெருப்பு பிடித்தது, ஏதாவது நடந்தது, பாரி ஆபத்து பொதுவாக. ஆனால் அங்கு ஒன்று கெடுத்து விட்டு இன்னொன்றை செய்ய போய் இவன் முழு எத்தனையோ பேரை ஏமாற்றி, இவருடையது 1 மில்லியன் தான், மற்ற 9 மில்லியன் மற்றவர்களுடையது. உள்ளவனுக்கெல்லாம் கடனை போல பேராசை பெரேத்தனத்தால் தன்னுடைய கடன் தொகை 100 வருடம் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் நடக்க ஆச்சரியப்படுகிறோம். அமௌண்டை கேட்டு ஆச்சரியப்படுகிறோம். அவ்வளவு தைரியம். இப்படி எல்லாம் தூத்து போட்டு விட்டு மாஷா அல்லாஹ் கடைசி 10க்கு இமாமுல் ஹரமைனுக்கு பின்னால் கியாமுல்லை கலப்பறை பார்ப்பது மக்காவில். யாரை ஏமாற்றுகிறீர்கள்? ஒரு உம்ராவை அடிச்சா கொள்ளு போட்டதெல்லாம் கரைஞ்சிருமா? தெளிவான ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். விரிவாக ஹதீஸ் வருகிறது. ஒருவர் ஹராமான பணத்தால் செய்கின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராமான பணத்தில் கொடுக்கின்ற சதகா ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லா கூத்து ஹராமான தொழில் செய்துவிட்டு சிலருடைய தௌபா என்ன தெரியுமா? 27ஆம் ராவ் லைலத்துல் கத்ர் ஆதரவு வைத்து மக்கள் எல்லாம் அமளிபாத செய்கின்ற ராவில் சஹர் சாப்பாட்டை பொறுப்பெடுப்பது. உங்களுடைய பணம் ஹராம் என்றால் நீங்கள் சஹர் சாப்பாட்டையோ இஃப்தாரையோ பொறுப்பெடுக்க வேண்டாம், கஞ்சும் கொடுக்க வேண்டாம். அந்த பணத்தில் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இந்த பள்ளி நிர்வாகம் அல்ல, எல்லா நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன். இவர் ஹராமான தொழில் உள்ளவர், இவர் இல்லீகல், இவர் ஸ்மக்லிங், இவர் ஹெரோயின், இவர் ஐஸ், இவர் குடு என்று தெரிந்தால், இவர் ரேஸ், இவர் கசினோ, இவன் கொள்ளு மாஸ்டர், இவன் யோக்கர் போடக்கூடியவன், எல்லாருடைய பொருளையும் கலத்தக்கூடியவன் என்று தெரிந்தும் கலசாட்ட வேண்டும். எங்களுடைய நிர்வாகம் 27க்கு சாப்பாடு போட்டோம்,
நாங்க டெய்லி இறைச்சி கஞ்சி கொடுத்தோம் என்று கலக்காட்டுவதற்கு ஹராமான வருமானம் உள்ளவனுடைய ஹராத்தை எடுத்து நோம்பாளிகளுடைய நோம்பை பாலாக்க வேண்டாம். ஹராமானுடைய பணத்தை எடுத்து பிரியாணி கொடுப்பதை விட ஹலாலாக சம்பாதிக்கின்ற படுபாக்குடைய பணத்தை எடுத்து பிஸ்கட்டும் வாழைப்பழமும் கொடுப்பது பெட்டர். ஹராமான தொழில் உள்ளவருடைய பணத்தை எடுத்து இறைச்சி கஞ்சி கொடுப்பதை விட ஹலாலாக திரைவீல் ஓட்டி ஹலாலா சம்பாதிக்கின்ற திரைவீல் டிரைவருடைய பணத்தை எடுத்து பால் கஞ்சி கொடுப்பது பெட்டர். தலைப்பு விளங்கி இருக்குமே. 50 வீதம் பயன்படுத்தி விட்டது. அன்பானவர்களே, பல வழிகளிலே நம்முடைய ரத்தம் அசுத்தமாக கொண்டிருக்கிறது. சொல்லுகிறோம், தெளிவாகி வருகிறது. அவருடைய ஆடை தெளிவாக 10 திரகம், 10 திரகத்தில் 9 திரகம் ஹலால், 10% ஹராம், தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. ஒவ்வொன்றை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்முடைய அமல்களை, நம்முடைய குர்ஆன் திலாவத்துகளை, நம்முடைய தஹஜ்ஜுத் என்ன, நம்முடைய வித்ர் என்ன, நம்முடைய தஸ்பீஹ் என்ன, நம்முடைய ஸலவாத் என்ன, நம்முடைய இஸ்திக்ஃபார் என்ன, ஹராமான வருமானத்திலே மற்றவர்களை ஏமாற்றி களவெடுத்து வட்டி எடுத்து பொய் சொல்லி உள்நாட்டு பணத்தை வெளிநாட்டு லேபல் எடுத்து எக்ஸ்பயர் ஆகிய பொருளை புதிய சாமானோடு கலந்து விட்டு லேபலை மாற்றி டேட்டை மாற்றி வெடிப்பை மாற்றி பெயிண்டை மாற்றி நம்பரை மாற்றி என்ன எல்லா டாக்குமெண்ட்களை மாற்றி ஒரிஜினல் டாக்குமெண்டை விட பெர்ஃபெக்டாக டூப்ளிகேட்டை செய்து விட்டு சின்னுகின்ற பணத்தை விட மஸ்ஜிதுடைய வாசலில் வெள்ளிக்கிழமை உட்கார்ந்து பிச்சை எடுப்பது மேல். பிச்சை எடுப்பது கேவலம் தான். இப்படிப்பட்ட செயலோடு ஒப்பிடும் பொழுது அவுலன். சரி கண்ணியமானவர்களே, போதும் பயம், எனக்கு விளங்குவது போதும் என்று நான் இறங்கினால் சரி என்றாலும் இன்னும் சில விடயங்களை நான் உங்களுக்கு இந்த தலைப்பை பூசி பேசலாமா, நல்ல இனிப்பா பேசலாமா, இது அது ஸ்வீட்டா பட்டர் பூசி எப்பொழுது தெளிவாக பேசுவது? அன்பானவர்களே, தௌபா திருத்தம் என்பது மற்றவர்களுடைய உரிமைகளை ரிட்டர்ன் பண்ணுவது. இது செய்யாமல் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கண் கரைய தௌபா செய்தாலும் தலைக்கு மேல் ஏறாது. தலைக்கு மேல், மேலே அல்ல, தலைக்கு மேல் ஒரு சான். நாவுக்கும் நம்முடைய தலைக்கும் ஒரு சான். ஒரு 12 இன்ச் 10 இன்ச் ஏறாது. ஏன்? ஏர்போர்ட் போக முன்னரே அந்த உம்ரா டிக்கெட்டே ஹராம் பணம், அந்த ஹஜ்ஜுடைய டிக்கெட் பணமே ஹராம். ஏர்போர்ட் அல்ல, வீட்டிலிருந்து ஏர்போர்ட்டுக்குரிய வெஹிக்கிள் ஏற முன்னாலே பழைய துணியை போன்று சொல்லிட்டு முகத்தில் அடித்து விட்டான் அல்ல. நீ ஹாஜி பட்டம் எடுத்து விசிட்டிங் கார்டுக்கு என்ன செய்ய, விசிட்டிங் கார்டுக்கு என்ன செய்ய, சீலை மாற்று என்ன செய்ய, அல்ஹாஜ் என்று டாக்குமெண்ட்ல அல்ஹாஜ் போட்டு என்ன செய்ய, சில ஹஜ்ஜி செய்வது அல்ஹாஜ் பட்டத்துக்கு தானே கொஞ்சம் குறையாக இருக்கிறது, என்ன ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது பேர். அல்ஹாஜ் என்று வந்தால் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆக இருக்கும் என்று தானே ஹஜ் செய்கிறோம். அப்படி நீயத்தே நம்முடைய முகத்தில் அடித்துவிடும் ஹஜ்ஜை. அன்பானவர்களே, பல கோணங்களிலே ஹராமோடு சம்பந்தப்படுகிறோம். உதாரணம் சொல்கிறேன். சில்லறை கடை, கம்யூனிகேஷன், இதில் பஸ்திகள், இது போன்ற இடங்கள் 99 reload, 99 rupees reload, 198 rupees reload, 499 rupees reload. ₹1 உங்களுக்கு ஹலால் என்று எந்த ஆளின் பத்துவா தந்தார்? கம்யூனிகேஷன் 10 வருடமாக நடத்துகிறீர்கள். உதாரணம் 10 வருடம் தேவையில்லை, 10 வருடம் தேவையில்லை, 1000 நாட்களாக கம்யூனிகேஷன் செய்கிறீர்கள். ஒரு நாளைக்கு 10 பேர் ரீலோட் போட்டார்கள். ஒரு நாளைக்கு ₹1 ₹10, 1000 நாட்களுக்கு 10,000 ரூபாய், 10,000 நாட்களுக்கு ₹1,00,000. இது எங்கால் வந்தது உங்களுக்கு? சில்லறை கடையிலே தொகை கொடுக்கிறீர்கள். 1-2 எக்ஸாம்பிள் சொன்னதால் மற்றவர்கள் தப்பி அல்ல. பேலன்ஸ் எந்த கரன்சி கொடுக்க முடியுமோ, எந்த மணி எந்த நோட்டு படி கொடுக்க முடியுமோ பரவாயில்லை, வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தால் தான் ஹலால். டைலரிங் செய்கிறீர்கள், 5 யார் புடவை தந்தார் யூனிஃபார்ம் தைக்க, 4.5 யாரில் யூனிஃபார்ம் தைத்தீர்கள், அரை யார் ரிட்டர்ன் பண்ணப்பட வேண்டும், காயார் ரிட்டர்ன் பண்ணப்பட வேண்டும்.
ஒரு துணித்துண்டு அல்ல, ஒரு லேஞ்ச் அல்ல, ஒரு 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 மெட்டீரியல் அல்ல, ஒரு நூலை ஹராமாக எடுத்தாலும் அதை தூக்கிக் கொண்டு கியாமத் நாளில் வருவோம். பஸ் கண்டக்டர் இருந்தால் திருந்துங்கள், தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். 37 ரூபாய் டிக்கெட், 28 ரூபாய் டிக்கெட், 38 ரூபாய் டிக்கெட், 108 ரூபாய் டிக்கெட், 595 ரூபாய் டிக்கெட், 748 ரூபாய் டிக்கெட். எங்கே 2 ரூபீஸ்? ஒரு நாளைக்கு 100 பேரிடம் நீங்கள் 2 ரூபாய் எடுத்தால் 2000. மாதத்துக்கு எத்தனை ஆயிரம்? 60,000. ஒரு கண்டக்டர் 2 ரூபாய் பிரயாணிகளிடம் ஒவ்வொரு நாளும் சுட்டால் மாதம் 60,000. 10 மாதத்துக்கு கணக்கு போடுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம். இப்படி ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கொடுக்க இருக்கின்றதை சிந்தித்தால் தனியே உட்கார்ந்து நாள் கணக்கில் அழுவோம். ஆரம்பத்தில் ரசூல்மார்களுக்கு அல்ல சொல்லினார், ரசூல்மார்கள் எவ்வளவு சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், கண்ணியமானவர்கள். அவர்களுக்கே இப்படி என்றால் உங்களுக்கு எப்படி என்பதுதான் அவருடைய கேள்வி. அல்லாவுடைய ரசூல்மார்களே, சுத்தமானதை சாப்பிடுங்கள், நல்லவர் செய்யுங்கள். பாவங்கள் செய்வதற்கு தூண்டுகோல் அதிகமா, பாவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமா, பாவங்களுடைய லைஃப் அதிகமா, எதை பார்த்தாலும் அதனுடைய பாவம் செய்ய தூண்டப்படுகிறதா? ஒன்று ஷைத்தான், அதற்கு உதவியாக. ஷைத்தான் ஓடுகின்ற இடம் என்ன? ஷைத்தான் உடம்பில் தங்கி இருக்கின்ற ஷைத்தானுடைய ரூட் எது? ஷைத்தானுடைய ரூட் மஜ்ரத்தம், இரத்தம் ஓடுகின்ற ரூட், வே ஆஃப் பிளட். பிளட் ஓடுகின்ற பாதைதான் அவனுடைய ரூட், அவன் பயணிக்கின்ற இடம் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய ரத்தம் அசுத்தமாக இருந்தால் நீங்க ஷைத்தானுடைய ஆள். அவனுக்கு ஏற்ற நல்ல கூலான தண்ணீர் நீச்சடிப்பது போன்று நம்ம உங்களை வைத்து விளையாடுவான், வெற்றி செய்வான். நம்முடைய பாசையில் பாருங்கள், இரத்தம் தான் ஷைத்தான் பயணிக்கின்ற பாதையில். இரத்தம் அசுத்தமாக இருந்தால் எனக்கு வாசி. அவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விட்டமின், அவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற எனர்ஜி, அவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பூஸ்ட், அவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? நம்முடைய ரத்தத்தை ஹராமாக்குவது. ஓடுகிற இடமே வைத்து விலகிக் கொள்ளுங்கள். நீமாந்தாரிகளே, நீங்கள் உங்களுக்கு அல்ல நாங்கள் தந்த ரிஸ்கிலிருந்து நல்லதை, சுத்தமானதை, ஹலாலானதை இன்கமாக எடுங்கள், அதை நன்றி செலுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் நல்லா வணங்கி சொல்லுவா இருந்தார். இந்த 2 ஆயத்துக்களை ஓதினேன், 2 ஹதீசுகளை சொன்னேன். இதனுடைய பயான் முடிய போகிறது. கடைசி முக்கியமான உடையத்தை சொல்லி அல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டேன். பரிசுத்தமானவன் பரிசுத்தமானதை, பியோவானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஜெனிவினான அமலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கலப்படம், ஏமாற்றம், ஹராம் கலந்தது, வஞ்சகம் கலந்தது அல்லாஹ் கணக்கெடுக்கவே மாட்டான். அடுத்த ஹதீஸ் ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? உபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத், அல்முத்தஷாபிஹாத் முஸ்தபிஹாத். பிட்வீன் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் நடுவில் ஹலாலா ஹராமா, ஹலாலா ஹராமா. உலமாக்களோட பத்துவா கேட்கும் பொழுதும் ஹைட் பண்ணி, மறைத்து, என்ன கட் பண்ணி, எடிட் பண்ணி, நல்ல மீடியாக்கள் எடிட் பண்ணி பழக்கம் தானே, எடிட் பண்ணி கொஞ்சம் மறைத்து ஹராமான வியாபாரத்தையும் ஹலாலாக்கிக் கொள்கின்ற பாணியில் பத்துவா கேட்பவர்கள் தான் அதிகம். ஒரு ஆலிமுடைய வாயால் இது பரவாயில்லை என்று பத்துவா எடுக்க வேண்டும். அன்பானவர்களை, உலமாக்களை நீங்களும் கவனமாக இருங்கள். போன்களில் பத்துவா கொடுக்காதீர்கள், வாட்ஸ்அப்புகளிலே பத்துவா கொடுக்காதீர்கள். நீங்க அனுப்புவது ஒருவருக்கு தான் போய் யூடியூபிலும், பேஸ்புக்கிலும், டிக்டாக்கிலும் போட்டு விட்டால் ஒருவரை அல்ல பல மில்லியன் கணக்கானவர்களுடைய ஒரு தவறான பத்துவா, விளக்கமில்லாத பத்துவா நரகம் கொண்டு சென்றால் என்ற லிஸ்டிலே சேர்ந்து விடலாம். நீங்களும் வழிகட்டு மற்றவர்களை வழிகெடுத்த மார்க்க சட்ட பிரச்சனைகளை போனிலே கேட்பது பிழை. கண்ணியமான உலமாக்களிடம் நீங்க வாட்ஸ்அப்பிலே டாக்டர்மாருக்கு வருகின்ற பெரிய பெரிய என்ன டாக்டர்மாருக்கு வாட்ஸ்அப்பிலே அனுப்பி எனக்கு இந்த நோய் செல்ஃபி எடுத்து அனுப்புங்களே, டாக்டர் இந்த இடத்துல உடைந்து விட்டது, இந்த இடத்தில் வலிக்கிறது, மருந்து அனுப்புவார்களா? உலமாக்கள் மட்டும் சீப்பா? உங்களுக்கு குர்ஆன் உங்களுக்கு சீப்பா? ஹதீஸ் உங்களுக்கு சீப்பா? நட்டு ஜாமத்தில் கோலடிக்கிறீர்கள்.
அடித்து அந்த சைனாவில் இருந்து கொண்டு, கனடாவில் இருந்து கொண்டு, பிரான்சில் இருந்து கொண்டு, தவறல்ல. சூரத்தில் இருந்த ஒரு அவசரத்துக்கு தெரிஞ்சவங்க ஆளுநர் எடுப்பது, இலங்கையில் இருந்து கொண்டு 2-3 கிலோமீட்டருக்காக இருந்து கொண்டு அதில் கொஞ்சம் 10 ரூபாய்க்கு கொஞ்சம் எடுக்கணும். 10 ரூபாய் என்ன ஹோல்சேல் கடையில் மரக்கறி தட்டில் வாங்குகின்ற மரக்கறியா, மாலுக்கடையில் வாங்குகின்ற கிழவல்ல சால மீனா? உலமாக்களை கேட்டு படிப்பது, உலமாக்களை கேட்டு செய்வது, அதே உலமாக்களை பேஸ்புக்களை பலாய் கழுவுவது, அதே உலமாக்களுடைய இறைச்சியை தின்னுவது, அதே உலமாக்களை கேவலப்படுத்துவது. மனுஷத்தன்மை உள்ளவர்கள் இவர்கள். ஒரு மனுஷத்தன்மை இருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டும் ஆலிம், உங்களுடைய வாப்பாவுக்கு சக்கரத்தை யாசனை வேண்டும் ஆலிம், உங்களுடைய வாப்பாவை என்ன அங்க உமாவை குறிப்பாட்ட வேண்டும் ஒரு ஆலிமா மாலிமா, அங்கே பிள்ளைக்கு நோயை ஓதி தர வேண்டும், உங்களுக்கு ஹஜ்ஜை படித்து தர வேண்டும், அவங்க ஜக்காத்தை படித்து தர வேண்டும், உங்களை படித்து தர வேண்டும். ஆனா உலமாக்களை தான் சிங்கம் செல்லுவது போன்று கழுக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது மனிதனா? யாரையும் குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் திருந்த வேண்டும். நல்ல மௌத்தை ஆதரவு வைத்து இறுதியாக முடிக்கின்ற நேரம் வந்துவிட்டு எனக்கு 1 நிமிடம் தான் இருக்கிறது என்றாலும் நான் இன்னும் ஒரு 4-5 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறேன். தலைப்புக்கு தேவை. எல்லோரும் இப்பொழுதுதான் வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் இருக்கிற சொல்ல வேண்டிய விட அன்பானவர்களே, இப்ப நாங்கள் ஜும்மாவில் இருக்கிறோம், மஸ்ஜிதில் இருக்கிறோம். நரகத்தை மார்க்கெட்டிங் பண்ணுகின்ற ஒரு கூட்டம் இப்பொழுது நம்முடைய பெண்களுக்கு மத்தியில் சுத்தலாம். ஜும்மாவுடைய நாளில் பெண்களுக்கு சொல்லி வையுங்கள், இந்த வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இது போன்ற ஒபிஷியலான உறுதியானவர்கள் இல்லாமல் வேறு எந்த நபருக்கும் சிலர்கள் செய்கின்ற வேலை எந்த மூதேவிகளுக்கும் கதவை திறக்க வேண்டாம். வீடு வீடாக வந்து நரகத்தின் பக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கே தெரியாது. சில வேளை உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்டிருப்பது உங்களுக்கே தெரியாது. அதுதான் வீடு வீடாக மொபைல் வட்டி, உலா வரும் வட்டி. கோச்சூர் அடித்தான் வருவான், நரகத்துடைய ஏஜென்ட் அவன் 36 தடவைகள் ஜினா செய்வதை விட கேவலமான வட்டிக்காக மார்க்கெட்டிங் பண்ணுகின்ற நரகத்துக்கென்றே உள்ளவன் எவனாக இருந்தாலும். அப்படிப்பட்டவன் ஜிம்மாத்தோட வந்தாலும் திறந்து மன்னித்துக் கொள்ளுங்கள். முஸ்லீமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் இப்படி செய்ய மாட்டான், வட்டியை மார்க்கெட்டிங் பண்ணி செய்ய மாட்டான். பெண்களை டார்கெட் பண்ணி 10,000 தாரமா, மாசம் மாசம் 1100, 2200, 10%, 15% தெளிவான வட்டி. தாயை திருமணம் முடித்து அது தாயோடு தாக்கி சொல்வதற்கே கூட்டுகிறது நாவோ, தாயோடு தகாத உறவு கொள்ளுகின்ற அப்படி கேவலமாக ஒப்பிடப்பட்ட வட்டி தனித்தலைப்பில் பேசப்பட்டிருக்கும். நான் ஒரு பாணியிலே வந்து இதை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வீட்டு பெண்கள் 10,000, 20,000, 25,000 என்று வாங்கி இருப்பார்கள். போய் கொஞ்சம் விசாரியுங்கள். நரகத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தால், நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தால் அதை உடனடியாக மீட்டெடுக்கின்ற வழியை பாருங்கள், அதுக்கு சொல்யூஷனை தேடுங்கள். கேவலமான கண்ணியமானவர்களே, ஜினாவுடைய தண்டனையே கேவலம். திருமணம் முடிக்காதவன் செய்தால் 100 கசையடி, திருமணம் முடித்தவன் செய்து புறப்பாகினால் கண்ணியமானவர்களே கல்லெறிந்து கொள்வதிலும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அல்ல பாதுகாக்க வேண்டும். எல்லோரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிராணிக்கு கூட அநியாயமாக கல்லறிக்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. ஆனால் ஜினா செய்பவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற கேவலமான அந்த பாவத்தில் 36 தடவை செய்தால் எப்படி காரமாக இருக்கும். அதுதான் வட்டி. நீங்கள் ஹாஜாக, நீங்கள் பெரிய அதிகாரியாக மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்கள் உங்களுடைய ஏரியாக்களில் உள்ள மத்தியுடைய நிர்வாகிகளாக, நீங்கள் பெரிய பெரிய பொறுப்புகளிலே சமூகத்திலே சமூக சேவகர்களாக உலா வரலாம். வட்டியோடு சம்பந்தப்பட்டால் கேவலமானவர்கள் நீங்கள். சமூகத்திலே மக்களுக்கு முன்னால் விஐபிகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக கேவலமானவர்கள். ஒன்றோடு முடித்துக் கொள்கிறேன். பெரும்பாவங்கள் என்னவென்று லிஸ்ட் போட்ட ஹதீஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கில் ஆரம்பித்தவர்கள், ஷிர்க் இணை வைப்பது நம்பர் 1 போட்டவர்கள், நம்பர் 3 அல்லது 4 அக்லுர் ரிபா, வட்டி சாப்பிடுதல், வட்டி தொடர்பு வைத்தல். லானத் என்றால் என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் பயன் கேட்கிறோம், கடைசியாக சொல்லி முடிக்கிற விடயம் இதுதான்.
இவ்வளவு காலம் பயன் கேட்கிறோம், ரஹ்மத் என்று கேட்கிறோம், லானத் என்று கேட்கிறோம், அதாப் என்று கேட்கிறோம். லானத் என்றால் என்ன என்று விளங்கிறோமா? லானத் என்றால் என்ன சுருக்கமாக சொல்லவா? எல்லோருமே பைஹாட் பண்ண, எல்லோருமே பதிவு செய்ய. ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லானத் நரகத்துடைய டிக்கெட். ரஹ்மத் சொர்க்கத்துடைய டிக்கெட், லானத் நரகத்துடைய டிக்கெட். அல்லாஹ் சகிப்பானாக என்றால் அலியும் என் அக்கு, எல்லா இடத்திலும் அழிவு கல்லப்பா வைக்கின்ற வார்த்தையோ ஒழிப்பு போன்ற வார்த்தைகள். ஆனால் வட்டிக்கு சொல்கின்ற வார்த்தை தெரியுமா? இந்த அமாவாசை இருக்கிறது, அமாவாசை அதாவது சந்திரன் வராத இருட்டடைந்த நாள் இருக்கிறது, தேய்பிறை முடிந்து அடுத்தது இறுதி நாள் அமாவாசை, சில இடங்கள் இருக்கிற வருமே. அந்த அமாவாசைக்கு பாவிக்கின்ற வார்த்தையை தான் வட்டியை அல்லாஹ் அழிப்பான் என்றால் என்ன? இன்னும் ஒரு உதாரணம், முண்டம் இருக்கிறது. முண்டம் என்றால் என்ன? போல் போன்று இருக்கும், முகத்திலே கண் இருக்காது, வாய் இருக்காது, மூக்கு இருக்காது. ஃபுட்பால் போன்றவருடைய முகம் இருக்கிறது, ஃபுட்பால் போன்று ஒரு அடையாளமும் இல்லை. இது முண்டம். இது போன்று பொருளாதாரத்தை அல்லாஹ் எட்ரஸ் இல்லாமல் ஆக்குவான். வட்டியால் சம்பந்தப்பட்டால் எட்ரஸ் இல்லாமல் ஆகும். டெக்ஸ்டைல்ஸ் மலியும், ஆசியா மலியும், ஜம்மு மலியும், எல்லாமே அழியும். ஃபேக்டரியும் அழியும், கம்பெனியும் அழியும், எக்ஸ்போர்ட்டும் அழியும், இம்போர்ட்டும் அழியும். அட்ரஸ் இல்லாமல் ஆக்குவது, முகவரி இல்லாமல் ஆக்குவது, ஒன்றை முழுமையாக அப்படியே டெலீட் பண்ணுவது போன்று அல்லாஹ் எக்கனாமியை அழிப்பான். அதுதான் வட்டியுடைய பனிஷ்மெண்ட். போதுமா? எனவே பெண்களை பாதுகாருங்கள், உங்களை பாதுகாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாருங்கள். பிள்ளைகளுக்கு அந்த அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட், அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ். உலமாக்களுடைய சட்ட பிரச்சனைகளை விளங்கி, சட்ட பிரச்சனை மெம்பர்ல பேச மாட்டேன், உலமாக்களிடம் எப்படி இதை செய்ய போகிறேன், செய்வது சரியா? அட்வர்டைஸ் கேட்கிறீர்கள், ரேடியோவிடம் அங்கு மீன் பார்க்கிறீர்கள், பேஸ்புக்கில் பார்த்தவுடன் அப்படி போட வேண்டாம், போக வேண்டாம். என்ன அக்கௌண்ட், இதோட பின்னணி என்ன? இது வட்டியா? வட்டியோடு எங்கே எது சம்பந்தப்பட்டாலும் இந்த எச்சரிக்கைகள். இறுதி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாவோடையும் ரசூலோடையும் ஃபைட் பண்ண ரெடியாகுங்கடா. கண்ணியமானவர்களே, தயாராகுங்கள் அல்ல, ரெடி ஆகுங்கடா. என்னோட மோதிரத்துக்கு அல்லாவோடு மோதினால் வெஞ்சுவோமா? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட இரத்தத்தை அசுத்தமாக்கக்கூடிய, இரத்தத்தை துர்நாற்றம் அடைய செய்யக்கூடிய, நம்முடைய துர்நாற்றம் வீசுகின்ற பொருட்களை விட மிக துர்நாற்றமாக ஆக்கக்கூடிய ஹராமான வருமானங்கள், குறிப்பாக வட்டி, ஏமாற்றம், கலப்படம், வஞ்சகம், பிறருக்கு பொல்லு போடுவது போன்ற கீழ்த்தரமான வருமானங்களை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நீதி நேர்மையை தருவாயாக, கொடுக்கல் வாங்கலை சுத்தப்படுத்துவாயாக, அலந்த ரிஸ்கை ஹராமாக அடையாமல் பாதுகாப்பாயாக, அலந்த ரிஸ்கை ஹலாலாகவே நமக்கு தருவாயாக, கொஞ்சம் கிடைத்தாலும் ஹலாலாக கிடைத்தால் போதும் என்ற மனதை தருவாயாக, பிரேத்தனத்திலே ஹராமாக அள்ளி சம்பாதித்து அழிந்து நாசமாக விட்டு பாதுகாப்பாயாக, கபரில் நெருப்பு பற்றுவதை விட்டு பாதுகாப்பாயாக, கியாமத் நாளில் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுவதை விட்டு பாதுகாப்பாயாக, அந்தந்த ஹராமான பொருட்களை தூக்கிக் கொண்டு மக்சர்களை எலும்பும் கேவலமான நிலைமை விட்டு பாதுகாப்பாயாக, பிறருக்கு ஒரு நூலுக்கு ஒரு தூசிக்கணியாயம் செய்திருந்தாலும் அதை மீட்டிக் கொடுக்கும் பக்குவத்தையும் வசதியையும் தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.